तीर्थोदकवानगवावनं सम्प्रदते यन्द्वानान्तरादर्शां नित्यपुष्टां गणेशनेमीश्वरेहं सर्वभूतानां स्वामी गोभग्वे श्रीं वल्लभां वाजवेद विघ्नेश्वरस्वामर्चना संतृप्तगन्धां तारयामि केन्द्रस्योपरि महालक्ष्मी अर्चना सन्तुष्टहरिद्रां कुङ्कुमं विवेदात् शोभामां हृदयेन ॐ सदमर्माणं भवति सदाज पुरुषस्सदेन्द्रिय आयुष्येवेन्द्रिये तदिरुच्यते பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் விநாயக பெருமானுக்கு வேடமுகத்து விநாயகனை எம்பெருமாட்டி அம்பிகையினுடைய பாதக்கமலங்களை மலக்கண்களினாலே தொழுது கொண்டு இவ்வாலயத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி திருமேனி தீண்டி பூஜித்து வழிபாடாற்றுகின்ற பிற
சிவாச்சாரியார், அவர்தான் சிவாச்சாரியார்களே, இவ்வாலயத்தினுடைய பரிபாலகர்களே, எம்பெருமாட்டியினுடைய மீள மெய்யன்பர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, கலைஞர்களே, என்னை இந்த இடத்திலே ஆட்படுத்திய மாதா பிதா குரு அத்தனை தெய்வங்களையும் மனதார வழிபாடு செய்து எம்பெருமாட்டியினுடைய திவ்ய அலங்கார உற்சவம் வெகு சிறப்பாக 7ஆம் நாள் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அம்பிகையினுடைய திருவருமை நாளே இந்த ஞான பூசை என்று சொல்லுகின்ற அடியார்களுடைய சிந்தனைகளை சமயம் சார்ந்தும் சமய வாழ்வியலோடும் இணைத்துக் கொள்ளுகின்ற சிந்தனைகளை முன்வைத்து வருகிறோம். நேற்றைய தினம் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற ஆன்ம தத்துவம் பற்றிய சிந்தனையினை முன்வைத்து பதியாகிய இறைவனை பசுவாகிய ஆன்மா சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் மும்மலங்களை நீக்க வேண்டும். அடியார்களிடத்திலே பந்தபாசங்களும் தடைகளும் சூழ்ந்திருக்கின்ற போது ஒரு ஆன்மா இறைவனோடு ஒன்று சேராது. அப்படி இறைவனோடு சேரவிடாது தடுத்துக் கொள்ளும். அதனாலேதான் ஆன்ம மறுபிறப்பு என்று சொல்லுகின்ற கர்மம் மறுபிறப்பு கோட்பாடு மாயை விலக்கி வினைகளை அனுபவித்து ஆணவம் ஒடுங்கப்படுகின்ற போது அந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லி அந்த முப்பொருள் தத்துவத்தினூடாக சைவ சித்தாந்தம் ஆன்மாக்கள் இறைவனோடு சேருவது முக்தி வீடு பேறு என்று சொல்லி அந்த வீடு பேற்றினை அடைவதற்கு சைவ சித்தாந்தம் என்ன வழிமுறைகளை சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே நாங்கள் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். சமய தேர்ச்சிகள் சிவசின்னங்களை கடைபிடிக்க வேண்டும். குருலிங்க சங்கம வழிபாட்டினை பின்பற்ற வேண்டும். நாற்பாதங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. இதிலே ஆலய வழிபாடு பற்றி நான் முதல் நாளிலேயே சொன்னேன். எங்களுடைய வாழ்வியலோடு ஆன்மீகத்தையும் உடலையும் உள்ளத்தையும் இணைக்கின்ற வகையிலே தெய்வீகத்தை அனுபவிப்பதற்கான விடயங்கள் சிவசின்னம். இந்த சிவசின்னங்கள் ஆன்ம ஈடேற்றத்திற்கான வழிமுறை. சிவசின்னங்களிலே நாங்கள் விபூதி, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து, இந்த மூன்றும் சிவசின்னம். இந்த விபூதி உருத்திராக்கம் எங்களுடைய புறத்தோற்றத்திலே தென்படுவன. திருவைந்தெழுத்து என்பது நமசிவாயம். இது அகத்தே காணப்படுகின்ற ஒரு விடயம். இந்த மூன்று சிவசின்னங்களையும் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது எமது வாழ்வை உள்ளத்தையும் புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது. நாங்கள் சிவனடியார்கள் என்பதற்குரிய ஒரு அடையாளமும் உள்ளமும் புறமும் சுத்தமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவது இந்த சிவசின்னம். அதிலே மிக பிரதானமானது விபூதி. நீரில்லா நெற்றி அழகுபாள் என்று அவ்வை சொன்னார். நாங்கள் விபூதி பூசாத நெற்றி விடிவு இல்லை, பொட்டு இல்லாத நெற்றி பொலிவு இல்லை என்று சொல்லுவார். இது ஒரு மொழி பேச்சாக சொல்லுவார்கள். விபூதி இல்லாத நெற்றி விடிவு இல்லை, பொட்டு போடாத நெற்றி பொலிவு இல்லை என்று சொல்லுவார். நாங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய விடயப்பரப்பு சைவ சமயங்கள் என்று சொல்லுவதிலே புறத்தோற்றத்திலே அடையாளப்படுத்துவது இந்த விபூதி. இந்த விபூதியிலே ஒரு தத்துவம் இருக்கிறது. சிவன் அங்கே இறுதிச் சடங்கு ஆற்றுகின்ற சுடலையிலே நடனமாடுவார்.
சொன்னார். பொடி பூசுங்க. விபூதியை சாம்பல் என்று சொல்லுகிறோம். அந்த விபூதியை எடுத்து நாங்கள் விபூதியை விரைவிலே எடுத்து அழுந்தி பூச நினைக்கின்ற போது எங்கள் மனம் இந்த சாம்பலை நினைத்துக் கொள்ள வேண்டும். முடிசார்ந்த மன்னரும் பிடிசார்ந்தல் ஆகுதல் என்று பழமொழி இருக்கிறது. எங்களிடத்திலே ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுகிறார். என்னதான் பெரிய பட்டம், பதவி நிலை, பணம், செல்வாக்கு இருந்தாலும் இறுதியிலே எங்களிடத்தில் மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பல் என்று தான் சொல்லுவார். அந்த சாம்பல் என்ற தத்துவத்தை எங்கள் சமயம் சொல்லுகின்ற போது எங்கள மேலே சிறப்பாக இருக்க வேண்டும், ஆணவத்தை போக்க வேண்டும், அறியாமையை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த விபூதியை இறைநாமம் சொல்லி பூசுகிறோம். இந்த விபூதி தரிக்கின்றது, விபூதியை தெரிவு செய்வது. நாங்கள் ஒரு ஆலயத்திலே சிவாச்சாரியாரிடத்திலே விபூதி கொடுப்பவருக்கும் ஒழுக்கம் இருக்கிறது, விபூதியை பெறுபவருக்கும் ஒழுக்கம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், சிவாச்சாரியர்கள் சில வேளைகளிலே பெரிய குருமணிகள் அல்லது அவர்களுக்கு உபன்யாசனம் செய்த குருமார்கள் வந்திருந்தால் விபூதியை அவர்கள் கொடுக்க மாட்டார். அந்த விபூதி பாத்திரத்தினை அவர்களிடத்திலே கொடுப்பார்கள். அந்த குருவானவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அந்த விபூதிக்கு இருக்கிற பக்குவம். அதே போல சிவாச்சாரியார் உங்களுக்கு தெரிகின்ற போது சிவனின்மையோடு சிவனை நினைந்தபடி எல்லோருக்கும் சுகவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விபூதியை வலக்கையினாலே தருவார். தருகின்ற போது சிவனடியார்கள் நாங்கள் எல்லாருமே இடது கைக்கு மேலே வலது கையை விட்டு தாழ்வடைந்து கொஞ்சம் எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சுடனே முடிசார்ந்த மன்னரும் பிடிசார்ந்ததாகுவர். நாங்கள் தாழ்ந்து வாங்கி அதை கைமாற்றி, உண்மையே இந்தியாவில் சொல்லுவார்கள் கைமாற்றுறதை அப்படியே வச்சு அழுந்தி பூசிக்கள். சில வேளை நாங்கள் சிந்தி போடுவோம் என்பதற்காக அதை இடது கையிலே போட்டு நாங்கள் அண்ணாந்து பூசிக்கொள்கிறோம். சிவாயிரம் என்று சொல்லலாம். இந்த விபூதியை தருகின்ற போது சிவாச்சாரியார் உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள், துன்பங்கள் அல்லது ஏதாவது ஒரு தீய வினைகள் இருந்தால் நீங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அதை தருகிறார். அந்த விபூதியை நாங்கள் பதனிட்டு ஒரு தெய்வீகத்தில் தான் இருக்கிறோம். சில ஆலயங்களில் சில குருமார்களுடைய வீடுகளில் எல்லாம் பாஞ்ச சமயத்தில் வச்சிருப்பார்கள், சங்கில வச்சிருப்பார்கள். சில பேருடைய வீடுகளில் சங்குகளுக்குள்ளே விபூதியை போட்டு வைப்பார். அந்த சங்கில போற விபூதிக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவார், பெரிய பெரிய அளவில் குருமணிகள் தங்கள் வீட்டுக்குள்ளே சங்கில விபூதியை போட்டு வைப்பார்கள். யாராவது துன்பம் என்று போனார்கள் அந்த சங்கில வைத்திருக்கிற விபூதியை எடுத்து ஒரு மொழிதான் கொடுப்பார். உடம்புல வருத்தம் அல்லது தீய வினைகள் இருக்கு என்று சொன்னால் இதை வாயில போடன்னு சொல்லி கொடுப்பார்கள். அந்த சங்கில வைக்கிற விபூதிக்கு இன்னும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த விபூதியை தனித்தாக பாவிக்கிற சமயம் என்கிற சமயம். அந்த விபூதியை நாங்கள் கண்டபடி அதை சித்தி கொட்டி அதற்கு தாற்பயத்தை கடவிடக்கூடாது. பழைய காலங்களிலே வீடுகளிலே அந்த சிரட்டை கொழுவி வைத்து அதுக்குள்ளே வாசலையே தொங்க விடுவார்கள். நாங்கள் வெளிக்கிடுகிற போதும் வீட்டுக்குள்ள வருகின்ற போதும் அந்த விபூதியை அணிகிற ஒரு நலவு இருக்கிறது. சில பேர் வீடுகளுக்குள்ளே வருகின்ற போதும் கைகால் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரைக்கு விபூதி எடுத்து பூசுகிறார். அதே மாதிரி வீட்டில் இருந்து வெளிக்கிடுகிற போதும் விபூதி எடுத்து பூசுகிறார். இது அந்த ஆரம்ப காலங்களிலே அந்த விபூதிக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த விபூதியை மருந்து என்றுதான் சொல்லுவார். இந்த விபூதிக்கு பசிதம் என்று பெயர் இருக்கிறது. பசிதம்
रजनी आल्यद्रन्नामीसिक सारसन्द्रवाद्रन्नामीसिक कापी शन्भुसद्रन्नामीसिक एकिदान स्वाद्रन्नामीसिक
நாச்சிமாருக்கு அரோகரா அஜாஹரா 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 அஜோகரா हरि ओम ईशान सर्व विद्यानाम ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवोमेस्तु सदा शिवोम नाचिमादेव बिहादेव भगवराग தேவார புராணம் அவதாரிய திருச்சிற்றம்பலம் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாற்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை ஆமார்க்குங்குடியெல்லா தன்மையான சங்கரன் சங்கவன் குளையோர் காதில் ஓமார்க்கே நாவன்றும் ஆளாய் பொய்மெனச் செவடியினையே குறுகினோமே அரோகரா அரோகரா
அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் உள்ள நாச்சிமார்களுடைய திருவருளுக்கு அருளை கிடைக்க பிரார்த்தித்து ஆசிரியர் எல்லாம் வழிபாடுகள் கலந்து கொண்ட குருமார்கள் மங்களவார்த்தை கலைஞர்கள் ஆலய அரங்கவர்கள் அவர்களுடைய மகிழமா இவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல குலதெய்வம் நாச்சிமார்களுடைய திருவருளுக்கு பெருங்கருணை கிடைக்க பிரார்த்தித்து ஆசிரியர் எல்லாரும் சொல்லப்படும் மழை எத்தனை நாளாக மழையிலே நடந்தது நிறைய மழை பெய்ய வேண்டும் இந்த வெப்பமெல்லாம் போக வேண்டும் குளிர்ச்சிக்குரிய தெய்வம் அம்பாலான பன்மை திருக்குறத்தில் அம்பாளுக்கு தான் செய்வோம் நீங்கள் எல்லோரும் அம்பாள் எல்லோரும் ஒரு மனநிலையெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறவங்க அன்றைக்கு அம்பாள் புரிந்திருக்கிறார். இன்னும் உலகத்தில் இந்த மூல முழுக்கில் இருந்தாலும் வருஷத்துல 10 நாள் எல்லோரும் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய ஆன்மீக என்னுடைய மூலாதார வாரம் நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்குரிய மூல பேர் அம்பாள் தான். நாங்கள் 30 பேரும் பிறந்த நோக்கம் என்ன? ஆன்மாவில் பிறந்த நோக்கம் என்ன? மீண்டும் பிறப்பு இல்லாத இறைவனோடு ஒன்றாக இருக்கின்ற பெயர் என்று பெறுவார். அம்பாள் எங்களுக்கு எழுதுவார். ஆணவம் கண்ணும் ஆகின்ற ஒரு இறைவன் தனித்தால் வரைகின்ற பிரசங்கம் என்ற ஐயா சொல்லியிருக்கோம். இறைவன் போல் தனித்தால் நாங்கள் இருந்திருப்போம். அவர் இதுதான் நாங்கள் பசு இதுதான் இறைவன். இந்த மரம் ஆணவம் கண்ணும் ஆகின்ற 3 மரங்களில் நீங்கி நாங்கள் திரிகிற சொல்லி மனம் மெய் எல்லாத்தாலே பொறிகளை போவார் ஐம்புலங்களை கொடுத்து சிற்றத்தை சிவன்பால் சிறந்து என்ற ஆர்வமாக்கினாங்க. நாங்கள் அம்பிகையை எதிர்கட்டத்தை செய்தார். எங்களுடைய தலைகள் எங்களுடைய மாலை கட்டுகள் எல்லாம் விலகி அவர்களாலே அவர்தான் வழங்குகின்ற வாக்குக்கிறாங்க. அம்பிகையினுடைய திருவருள் பெருமைகளுடைய நாங்கள் இந்த பிறப்பு பொருளினாருக்கு உலகங்களே அருளினாருக்கு உலகங்களே என்பார். எப்படி நாங்கள் எங்களுக்கு ஆசிரியக்கிறோமோ அதே மாதிரி புண்ணியத்தை இந்த பிறப்பில் சேர்க்கிறோம். எது புண்ணியம்? புண்ணியம் எது? கஷ்டப்பட்டவனுக்கு சாப்பாடு கொடுத்து புண்ணியம். உள்ள விழுந்து கிடக்கிறவன கொண்டு சேர்க்கிறோம். அவனுக்கு வைத்தியம் செய்கிறது புண்ணியம். இறைவனுக்கு தொண்டு செய்கிறது புண்ணியம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருக்கவே முடியும். சந்தோஷமாக எல்லாரும் மனம் ஒன்றித்து இறைவனை நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அம்மாள் போயிடுவார். அதுக்கு உதாரணமாக மழையும் உனக்கு எல்லாரும் எல்லாரும் அதற்கு இன்னும் அடுத்த வருஷத்துல எங்கே இருந்தாலும் 10 நாள் வாங்கோ பழிபடந்தோ கும்பிடுந்தோ ஐயா இறைவனோட நேர்த்தி வைக்கக்கூடாது. ஆனால் வெறுங்கைவனம் பண்றாங்க. வெறுங்கைவனம் இறைவனுக்கு நேர்த்தி வைக்கிற இறைவன் கொடுத்தாலும் கொடுத்து கேட்டா அப்போ எப்படி அப்பா அம்மாட்ட அலுவலோட அடிப்படை பேசுறீங்களோ உரிமையா உங்களுடைய அப்பா அம்மாட்ட இந்த மட்டும் இருந்தாலும் கேட்டா நிச்சயம் தருவாமோ இல்லையோ இல்லாம இருக்கும். நிச்சயம் சத்தியம் நாங்களும் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு கூறி எல்லோரும் மனம் மொழி நிகழ்நாளை அமைதியை வழிபட்டு பேருக்கும் பெருவாழ்வை அடைய நாச்சிமார்களுடைய பாடல்களை பணிந்து ஆசிரியர் வைத்தோம். நித்தியம் லோகா சமஸ்தா சுகிதம் போன்று சமஸ்த சன் மங்களாக சூழ எல்லோரும் பார்வை முதலே சனி போட்டி
சுச்சவேஷம் இன்பமே சூழ அனை ஆத்மா